வணக்கம். நான் டாக்டர் கோமதி சின்னசுவாமி, கோயம்புத்தூர் செக்ஸாலஜி சென்டர்லேருந்து பேசுகிறேன். இப்போ ரீசெண்டாக வந்த ஒருத்தருடைய ஒரு 23 வயது ஆணுடைய பிரச்சனை பற்றி நம்ம இன்றைக்கி டீல் பண்ணலாம். அவருடைய பிரச்சனை என்னென்னா, தூக்கத்தில் விந்து கழிவது. இது என்ன பெரிய பிரச்சனையா அப்படிங்கிற மாதிரி நம்ம நினைக்கிறோம். ஈவன் டாக்டர்ஸ், உங்கள் ஃபேமிலி டாக்டர்ஸ்னால் கூட அவங்களுக்கு கூட இந்த பிரச்சனை ஒரு சாதாரணமான விஷயம் தானே அப்படின்னு சொல்லி உங்களுக்கு அது கரெக்டான ஒரு கைடன்ஸ் கொடுக்க முடியாமல் அவர்களுக்கு போகலாம். நம்மளோட கிளினிக் ஒரு பேஷண்ட்டுடைய ஃபைல் காமிக்கிறேன். இப்போ இந்த ஃபைலில் பார்த்தீங்கன்னா ப்ராக்டோ அப்படிங்கிற ஒரு வெப்சைட், இது நிறைய பேர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். அதில் இந்த 23 வயது அந்த ஆண் எழுதின ஒரு ரிவ்யூ தான் நான் இப்போ உங்களுக்கு படித்து காமிக்க போகிறேன். அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, ஐ வாஸ் ஹேவிங் அன் இஷ்யூ அபவுட் வெட் ட்ரீம், ஐ வாஸ் அஃப்ரைட். அப்படின்னா அவருக்கு என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அவருக்கு ஒரு 19 வயது ஆகும் பொழுது தூக்கத்தில் விந்து போக ஆரம்பிச்சிருக்கு. எப்படி போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, 2 நாளைக்கு போகும், 2 நாளைக்கு போகாது, அதுக்கப்புறம் 3 நாளைக்கு போகும், அதுக்கப்புறம் 2 நாள் கேப் விடும். இந்த மாதிரி அவர் யார்கிட்டையுமே இதை பற்றி கேட்க முடியாமல் அவர் ரொம்ப பயந்து ஒரு கடந்த 3 வருஷமாக 2-3 டாக்டரை பார்த்துருக்காரு. அதில் ஒருத்தர் ஜென்ரல் மெடிசன், இன்னொருத்தர் சித்தா டாக்டர். அடுத்தது அவங்க ஃபேமிலி டாக்டர்கிட்ட இப்போ கடைசியாக போய் காமிச்சிருக்காரு. அவங்க மதர் கூட தான் போகிறார். அவர் எங்கே போனாலும் மதர் கூட தான் போகிறாரு, வராரு. இப்போ என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா, இதனால் அவருடைய மனநிலை ரொம்ப பாதிக்கப்பட்டுருச்சு. அவரால் வேலை செய்ய முடியல. 2 நாளைக்கு அந்த மாதிரி தூக்கத்தில் விந்து போகும்போது ஒரு டயர்ட்னஸை பார்க்குறாரு. இது சகஜமாக அவங்களுக்கும் இந்த அனுபவம் இருக்கும். நீங்கள் ஒரு ஆண் இந்த மாதிரி ஒரு சஃபர் பண்ணியிருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் அதிகமாக சுயம்பம் பண்ணுறவங்களா இருந்தால் கூட ஒரு டயர்ட்னஸ் நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. 2-3 ஹவர்ஸ், ஒரு சிலருக்கு ஒரு நாள் எல்லாமே டயர்ட்னஸ் இருக்கிறத பார்த்துருக்கிறத சொல்கிறாங்க. இப்போ இப்படி இருக்கும் பொழுது அவர் போன டாக்டர்ஸ் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இதெல்லாம் சாதாரணமாக இருக்கிறதாம்ப்பா, இது வயசாக சரியாயிரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அவர்கள் இவர்கிட்ட டீட்டெயிலாக கேட்கலை. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது பொதுவாக மருத்துவர்கள் ஆராய்ச்சி பண்ணக்கூடிய ஏரியா இல்லை. இதற்கு ஒரு செக்ஸ் டாக்டர் தான் சரியான தீர்வு கொடுக்க முடியும் அப்படிங்கிறது இந்த ஆணுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வச்சு நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ இவர் என்ன பண்ணாருன்னா, எங்ககிட்ட வரும்போது ரொம்ப டிப்ரெஷனாக அவங்க மதர் கூப்பிட்டு வந்தார். அவங்க ஃபேமிலி டாக்டர் சொல்லியிருக்காங்க, அவங்க நம்ம கூகுளில் சர்ச் பண்ணும்போது நம்ம பேஜ் பார்த்துட்டு, ஓகே இவங்கக்கிட்ட போங்க, இவங்க உங்களுக்கு ஒரு தீர்வு சொல்லுவாங்க அப்படிங்கிற மாதிரி அனுப்பிச்சிருக்காங்க. ஸோ அவங்க ஒரு லேடி டாக்டர், அவங்கக்கிட்ட நானும் ஃபோனில் பேசி இவரை டெஸ்ட் பண்ண பின்னா இவரோட பிரச்சனை என்னங்கிறது அவங்களோட நான் ஷேர் பண்ணிக்கிட்டேன். அப்போது ஃபஸ்ட்டு மந்த்து இதை ஒரு 1 மந்த் முன்னாடி வந்தார். அப்போ அவர் அனலைஸ் பண்ணிவிட்டு, அவருக்கு ஃபிசிக்கல் டெஸ்ட் பண்ணிவிட்டு, அவருக்கு ஒரு டீட்டெயில்டு கவுன்சிலிங் கொடுத்துட்டு அவருடைய அந்த வெட்ரீம் எப்படி நம்ம மாற்றுறது, எப்படி குறைக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நம்ம அவரோட உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிவிட்டு, அவர் என்னென்னலாம் சாப்பிட்லாம், என்ன எக்ஸசைஸ் பண்ணலாம், அதே மாதிரி மாஸ்டர்பேஷன் அப்படிங்கிற ஒன்று அவர் எத்தனை நாளைக்கு ஒரு முறை பண்ணலாம், அப்போ வெட்ரீம் போகும் பொழுது அதை நோட் பண்ணி வச்சுட்டு வாங்க, அந்த டேபிள் நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா அது வச்சு அடுத்த மாதம் நான் உங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஆர்கனைஸ்டு ஒரு ட்ரீட்மெண்ட் பண்ணி அனுப்பணும். 1 மந்த் கழித்து அவர் ஒரு டேபிள் கொண்டு வந்தார். அதில் சாதாரணமாக அவருக்கு ஒரு மாதத்துக்கு 15 முறை அப்படின்னா இந்த விட்டு போகிறத சொன்னேன் இல்லையா, 15 முறை போயிட்டு அந்த வெட்ரீம் இப்பொழுது எப்படி குறைஞ்சிருக்குன்னு கேட்டிங்கன்னா, அவர் வாரம் 1 முறை சுயன்பம் பண்ணுறாரு. அதுக்கடுத்து 2 நாளைக்கு போகுது, அதுக்கப்புறம் 3 நாள் 4 நாள் போகிறதில்ல, அதுக்கப்புறம் ஒரு தடவை போகுது. ஸோ இந்த மாதிரி இந்த ஒரு மாதம் 30 டேஸில் அவர் 15 முறைக்கு குறைஞ்சு 10 முறையாக அது ஆயிருக்கு. அவர் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங் ஆகிட்டார், நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிருக்காரு, நல்லா தூங்க ஆரம்பிச்சிருக்காரு. முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு வெட்ரீம் போகுது அப்படிங்கிறப்ப அவங்க மதரை எழுப்பி விட்டு உட்காந்து இவர் ரொம்ப அந்த 2 பேருமே சோகமாக உட்காந்துருப்பாங்க. ஸோ அந்த அம்மாவுக்கு இந்த மாதம் அந்த பையன் எழுப்பவே இல்லைங்க என்னைய, இந்த மாதம் எது கேட்டாலும் அவன் சொல்ல மாட்டேங்கிறேன், எது வேணாலும் உங்ககிட்ட தான் சொல்லுவேன்ட்டு வர்றான். ஸோ அந்தளவுக்கு பையனுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸ் வந்துருச்சு. ஸோ இப்போ இந்த மந்த்துக்கான அட்வைஸ் கொடுத்து அனுப்பிச்சிருக்கோம். இப்போ இந்த வெட்ரீமை இன்னும் குறைக்கிறதுக்கும் அவருடைய ஆண் உறுப்பு ஆரோக்கியத்தையும் உடல் ஆரோக்கியத்தையும் ரெக்கமெண்ட் பண்ணி அனுப்பிச்சிருக்கோம். அவரோட விந்து டெஸ்ட் ரிப்போர்ட் கூட இருக்குது, நான் உங்களுக்கு இன்னொரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். இந்த பேஜ் நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, டாக்டர் கோமதின்னு போட்டிங்கன்னா ப்ராக்டோ பேஜ் ஓப்பன் ஆகும். அங்கே போனீங்கன்னா இந்த ஸ்டோரிஸில் இருக்கும். இப்போ ரீசெண்டாக போட்டது தான்.
ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் பண்ணியிருக்கோம். யூஸ்வலாக வந்து டாக்டர்ஸ் ரெஃபர் பண்ணும்பொழுது, அது ஃபேமிலி டாக்டர் ரெஃபர் பண்ணும்பொழுது உங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ஸோடு வரீங்க. அப்படி எல்லாருக்குமே அந்த மாதிரி ஒரு வெளிப்படையாக போய் நீங்கள் டாக்டர்கிட்ட பேசுகிறதுக்கான ஒரு வாய்ப்பு அமைஞ்சிருக்காது. பட் அந்த இவர் வந்து அவங்க அம்மா கூட தான் வந்தார். செகண்ட் டைமாக அவங்க அம்மா கூட தான் வந்தார். பட் நவ் ஹி இஸ் வெரி ஹாப்பி. ஸோ இது மாதிரி தூக்கத்தில் விந்து போகிற பிரச்சனையோ இல்லை அதிக கைப்பழக்கத்தினால நீங்கள் பாதிக்கப்பட்டிருந்தாலும் அதற்கு வந்து எங்களை போன்ற செக்ஸ் மருத்துவரை பாருங்கள். அது வந்து உங்களுக்கு உடனடியாக அந்த பிரச்சனைக்கு தீர்வு கிடைக்கிறதுக்கு வழியாகும் அப்படிங்கிறத சொல்கிறேன். விஷ் யூ ஆல் த பெஸ்ட்.